எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். கோயா குலாப் ஜாமுன் ரெசிபி நம்ம செய்யும்போது அதில் எனக்காக வந்த ஒரு கமெண்ட் தான் இது. நூர் ஐஷா அவங்க வந்துட்டு மலேசியாவில் இருக்கிறாங்க, சீனியர் சிட்டிசன், ரெகுலராக நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற ரொம்ப கேரிங்காக இருக்கிற ஒரு பர்சன் தான், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காங்க. ஸோ அவங்க நமக்காக கொடுத்த ஒரு ஐடியா தான் இது, சர்க்கரை வடை. ரொம்ப ஈஸியாக இருக்குது எடுக்கிறதுக்கு. அவங்க சொல்லும்போது நானும் நினச்சேன் இது அப்படி செஞ்சால் நல்லா இருக்குமோ, ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் ஃபெயில் ஆயிடுச்சு, செகண்ட் டைம் சக்ஸஸ் ஆயிடுச்சு. அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. அந்த ஒரு ரெசிபி நான் இப்போ உங்கள் கூடயும் ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், ஒரு கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்துருக்கு. நல்லா ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 2 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சிருச்சுன்னா இது வந்து தண்ணி நிறைய அப்சர்வ் ஆகும். நம்ம இது மிக்சியில் தான் அரைச்செடுக்கிறேன். அப்போ வந்து வடையோட அந்த மாவு வந்து ரொம்ப லூஸ் ஆகி போயிடும். கரெக்டாக 2 மணி நேரம் ஊற வச்சிருச்சுன்னா மாவு ஓரளவுக்கு திக்காய் கிடச்சிடும். வடிகட்டி எடுத்து மிக்சியில் போட்டு நான் இப்போது 1/2 கப் அளவுக்கு வேக வச்ச சாதம் சேர்த்திருக்கு. சாதம் சேர்த்து அரைக்கும்போது எனக்கு வடை எப்போவுமே சாஃப்டாகி கிடச்சிருக்கு. அதனால் நான் சாதம் ஆட் பண்ணியிருக்கு. கூடவே வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்திருக்கு. உங்களுக்கு வந்து சாதம் சேர்க்காம சாஃப்டான நல்லா கிறிஸ்பியாக இருக்கிற வடை செய்ய தெரியும் அப்படின்னா அதே மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் மாவு லூஸ் ஆகி போயிடுச்சு, கரெக்டாக வடையோட ஷேப்பு பிடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் அரிசி மாவு ஆட் பண்ணிடலாம். நைஸாக இருக்கிற அந்த பத்திரி மாவு கிடைக்கும் இல்லைங்களா, ரோஸ்ட் பண்ணது மார்க்கெட்டில் வாங்குறது கிடைக்கும் ரெடிமேடாக. அது ஒரு 1/2 ஸ்பூனா இல்லை 1 ஸ்பூனா எவ்வளோ அந்த மாவுக்கு திக்னஸ் வர்ற வரைக்கும் ஆட் பண்ணி சரி பண்ணி எடுத்துக்கலாம். வடை செய்யும்போது இதுக்கு முன்னாடி நம்ம வடையோட ரெசிபி செய்யும்போதும் இதே மெத்தடில் நான் செஞ்சு எடுத்திருந்தேன். சூடான எண்ணெய் எனக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது. இந்த ஸ்ட்ரெயினர் மெத்தடில் நல்ல ஷேப்பாக கை எதுவுமே எண்ணெயில் படாமல் நீட்டாக செஞ்செடுக்க முடியும். இந்த மாதிரி ஒரு ஸ்டீலோட ஸ்ட்ரெயினர் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி தடவி விட்டு அதுக்கு மேலே மாவு எடுத்து போலாக வச்சதுக்கப்புறம் மெதுவாக அமர்த்தி நடுவில் ஒரு ஹால் போட்டு இதே மாதிரி பிடிச்சிருச்சுன்னா மெதுவாக தட்டி விட்டால் போதும், அது வந்து எண்ணெயில் நீட்டாக விழுந்துடும். அந்த மாதிரி தான் இப்போ நம்ம செஞ்செடுக்கிறேன். தேங்காய் எண்ணெய் தான் நான் எடுத்துருக்கு. நான் மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிடலாம். நல்லா சூடானதுக்கப்புறம் அதே மாதிரி எல்லா வடையுமே நம்ம இப்போ செஞ்சு எடுத்துக்கலாம். தீ வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கு. பாருங்கள், எல்லா வடையுமே நல்லா கோல்டன் கலராக, டார்க் கோல்டன் கலராக நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இன்னொரு விஷயம், வடை செய்யும்போது வடை நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் இந்த சர்க்கரை வடை கரெக்டாக அப்சர்வ் ஆகி கிடைக்கும் சர்க்கரை பானிக்குள்ளே. இப்போ வந்து சூடோடே வந்து சர்க்கரை பானிக்குள்ளே போடாதீங்க. முதல்ல நான் ட்ரை பண்ணும்போது எனக்கு வந்து தப்பு அதுதான். சூடோடு எடுத்து சூடாக இருக்கிற சர்க்கரை பானிக்குள்ளே போட்டு அது வந்து கல் மாதிரி ஆகி போயிடுச்சு, சாஃப்டாக எனக்கு கிடைக்கல. அதனால் முதல்ல எல்லா வடையுமே செஞ்சு எடுத்து வச்சுருக்கு. அதுக்கப்புறம் தான் சர்க்கரை பானி நான் இப்போ ரெடி பண்ண போகிறேன். சுகர் சிரப் 2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கு, 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கு. சுகர் சிரப் வந்து ரொம்ப கட்டியாகி போகக்கூடாது, அதனால் 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. 10 ஏலக்காயும் நான் அது கூட இடித்து போட்டுருக்கு. ஏலக்காய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்திக்கோங்க. அந்த உளுந்த பருப்புக்கு ஒரு ஸ்மெல் இருக்குது இல்லைங்களா, அது தெரியாமல் போயிடும். 10 ஏலக்காயே போதும், வேணால் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்திடலாம். கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுக்கோங்க. லைட்டாக ஒட்டுற பதம் வர்ற வரைக்கும் கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு நூல் பருவம் வரக்கூடாது, ரொம்ப கம்மு மாதிரி கட்டியாக ஒட்டுற பதவும் வரக்கூடாது. ரொம்ப கட்டியாகிடுச்சுன்னா வடை இதுக்குள்ளே ஆட் பண்ணும்போது வடை வந்து உள்ளே இது சர்க்கரை பானி இறங்காது, மேலே மட்டும் நிற்கும். அதனால் அது பார்த்து பண்ணிக்கோங்க. பாருங்கள், லைட்டாக ஒட்டுற பதம் வந்துருச்சு. இப்போ நான் இது ஆஃப் பண்ணிடுறேன். வடை வந்து முதல்ல ரெடி பண்ணி வச்சுருந்தேன், ஆறிடுச்சு. ஆனால் இப்போவும் லைட்டாக சூடாக தான் இருக்குது. ரொம்ப ஆறினதுக்கப்புறம் வடை போடாதீங்க, லைட்டாக சூடாக இருக்கணும். வடை வந்து ரெடி பண்ணி வச்சு சர்க்கரை பானி ரெடி பண்ணி வர்றதுக்குள்ளே அந்த சூடு வந்து கரெக்டாக பேலன்ஸ் ஆகிடும். இந்த மாதிரியே பண்ணிக்கோங்க. குலாப்ஜாம் எல்லாம் நம்ம செய்கிற மாதிரி சர்க்கரை பானிக்குள்ளே வடை போட்டு வச்சு முடிகிற வரைக்கும் சாப்பிடணுன்ட்டு இல்லை. இது வந்து மேக்ஸிமம் ஒரு 2 மணி நேரம் இதுக்குள்ளே ஊற வச்சா போதும். உங்களோட வடை வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப கிறிஸ்பி ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் போதும். அது அந்த வடையோட சாஃப்ட்னஸ் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க. எல்லா வடையுமே இப்போ நான் சுகர் சிரப்பில் எடுத்து வச்சுருக்கு. மூடி வச்சுக்கலாம். ஒரு 2 மணி நேரத்துக்காக தான் மூடி வச்சுருந்தேன். ஆனால் 1.5 மணி நேரத்துக்கு அப்புறமே எல்லா வடையுமே இதில் நல்லா அப்சர்வ் ஆகி கிடச்சிருக்கு. இந்த வடை செய்யும்போது கண்டிப்பாக வடை வந்து சாஃப்டாக இருக்கணும். நீங்கள் எப்படி செஞ்சாலும் வடை சாஃப்டாக வரல அப்படின்னா
ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடையும் ஆட் பண்ணி கூடி மாவு அரைச்சி எடுத்துக்கலாம். கட்டியாக இருக்கிற வடையில் வந்து இந்த மெத்தட் ஒர்க் அவுட் ஆகாது, அதே மாதிரி டேஸ்ட்டும் இருக்காது. ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற ஸ்வீட்டாக இருக்கிற இந்த ஒரு ஸ்பெஷல் ரெசிபி நமக்காக மலேசியாவிலேருந்து சொல்லி கொடுத்த நூர் ஆயிஷா. அவங்களோட ஒரிஜினல் பேர் வந்து வேறு, அது வந்து என்கிட்ட ஒரு டைம் சொல்லியிருந்தாங்க, சாரி நான் அதை மறந்துட்டேன். ஸோ அவங்க வந்து சீனியர் சிட்டிசனாக இருக்குது, இருந்தாலும் ஆண்டி இல்லை மேடம் அப்படின்னு கூப்பிட்றதுக்கு எனக்கு பிடிக்கல. அவ்வளோ யங்காக இருக்கிற ஒரு மைண்டு தான் அவங்களுக்கு. இருந்தாலும் எல்லா ரெஸ்பெக்டோடையுமே அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். இதே மாதிரி நிறைய அட்வைஸ் கொடுத்து சப்போர்ட் கொடுத்து கூடவே நிற்கிற நிறைய பேர் இருக்குது. எல்லாமே நான் உங்கள் கூட ஒரு நாளைக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோடு. அது வரைக்கும் வணக்கம்.